யோவான் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, ஒரு முழுகினவனை குறித்து, ஒரு ஞான ஸ்நானம் பெற்றவனை குறித்து தேவனுடைய குமாரன் கொடுக்கிற சாட்சி. இந்த உலகம் என்னவோ சொல்லிட்டு போட்டு, உலகம் குறை சொல்லும், குடும்பம் குறை சொல்லும், எல்லாரும் குறை சொல்லுவாங்க. குறை சொல்றதுக்கு ஒரு குறையும் இல்லை, சரியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் சுத்தமா இருக்கிறான், அவன் கால்களை கழுவணும். ஏன் கால்களை கழுவணும்? கால்களை கழுவணும்னு டெய்லி நம்ம தண்ணீர் வச்சு கழுவு, அந்த அர்த்தம் அல்ல. ஞானம் ஸ்நானம் எடுத்தவன் சுத்தமா இருக்கிறான், ஆனாலும் அவன் தன் கால்களை கழுவ வேண்டியது, தன்னுடைய நடக்கைகளை அவன் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கடைசியில சொல்றாரு, ஆகிலும் எல்லாரும் அல்ல. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு, எல்லாரும் அல்ல? அங்க ஒருத்தன் இந்த திட்டத்துக்கு வெளியில நிக்கிறான், புரியுதுங்களா? எல்லாரும் முழுகிட்டோம், எல்லாம் சுத்தமாயிட்டோம், சுத்தம் தான், முழுகினவன் சுத்தமா இருக்கிறான். தேவகுமாரன் சொல்றாரு, முழுகிட்டீன்னா நீ சுத்தம், அவ்வளவுதான். ஆனா நீ உன் காலை பார்த்துக்கோ, உன் கால திட்டத்துக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கா, அதை நீயே நிதானித்துக்கொள். ஒவ்வொரு குடும்பமும் பார்த்துக்கணும், ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு தம்பியும் தங்கச்சியும். நீங்க முழுகிட்டீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க சுத்தம், பரலோக ராஜ்யம் உங்களை சுத்தவான்கள் என்று அறிவிக்கிறது. ஆனால் நீங்கள் அதிலே தொடர்ந்து முன்னேறி ஆவியிலே பிறந்தவர்களாய், அந்த ஆவியில பிறப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல், தன்னுடைய வழிநடத்தல் அல்ல, மாம்ச வழிநடத்தல் அல்ல, ஆவியானவரின் வழிநடத்தல். ஆவியானவரின் வழிநடத்தலுக்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் வேதத்தை தியானிக்க வேண்டும், கர்த்தரிடத்துல காத்திருக்க வேண்டும், என்னை நடத்துங்கன்னு சொல்ல வேண்டும், என் கூட பேசுங்க, உங்க திட்டத்தை சொல்லித்தாங்க, உங்க வேத வசனத்தை புரிய வைங்க, உங்களுடைய பிளானை எனக்கு காட்டுங்க, நீர் பேசுகிறத நான் கேட்கணும், அதை நான் பேசணும், நீர் செய்கிறதை நான் காணணும், எனக்கு காட்டுங்க, தரிசனங்களை காட்டுங்க, எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, என்னை நடத்துங்க, நீர் நடத்துங்க. இது போதும்னு இருக்கிறவன் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடப்பான். அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, இது போதும், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம்னா வேண்டாம். நமக்கு பின்னால ஒரு விசேஷித்த மேன்மையான திட்டம் உண்டு இருக்கு. இது அழிந்து போகிற கொஞ்ச கால வாழ்க்கை. பாருங்க, கண்ணை மூடி போயிடும், அவ்வளவுதான், ஒரு கதையை போல முடிஞ்சிடும். நித்தியமா அங்க இருப்போம். பாருங்க, அங்க நம்ம கெத்து காட்டணும். ஆமா, அதுதான் விஷயம். அதுக்கு என்னதான் வழி? ஒரே வழி, அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை இங்கே நிறைவேற்றுகிறது. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதற்கு நான் பலன் தராம விடமாட்டேங்கிறாரு. ஆத்துமாவே பிடிச்சிட்டோம்னா மத்ததை அவர் பார்த்துக்குவாரு. நம்ம சொல்லுவோம், ஐயா உங்க நீங்க சொன்னதை நம்பி நான் இந்த ஆத்துமாவை ஞானஸ்நானத்துக்கு வழி நடத்தி எங்க சர்ச்சில் தான் அவன் ஞானஸ்நானம் பெற்றான் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஜீவனுக்கு ஏதுவாய் போகும்போது அந்த கிரெடிட், அந்த பெருமை, அந்த மேன்மை நம்முடைய சபைக்கு சேரும்.